நெருப்பெரிந்து கொண்டிருக்கிறது, ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு கயிறாக அருந்து கொண்டிருக்கிறது. அபிராமபட்டன் அக்னியை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றான். ஆனாலும் கட்டளை கலித்துறை என்கின்ற இலக்கணம் பிறழாமல், தமிழ் மொழியிலே கட்டளை கலித்துறை என்கின்ற யாப்பு இலக்கணம் பிறழாமல் வார்த்தைகளை அடுக்கி மந்திர சொற்களால் இந்த அபிராமி அந்தாதியை உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். 57வது பாடல். இந்த பாடல் பாடப்படும் போது நம்மிடம் இருக்கும் குறைந்த செல்வமும் கூட பல்கி பெருகி பல கோடிகளாக மாறக்கூடிய அதிசயம் நிகழும். ஒன்றிலிருந்துதான் எல்லாம் அரும்பின என்று முன் பாடலிலே சொன்ன ஐயன், இந்த பாடலிலே சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த உலகையெல்லாம் சிருஷ்டி செய்கின்றார். சிவபெருமான் சிருஷ்டி செய்து பல கோடி உயிர்களை எல்லாம் படைத்து விட்டார். ஊர்வன, பரப்பன, நீந்துவன, எல்லா உயிர்களையும், மனிதர்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் படைத்து விட்டார். அவர்களுக்கெல்லாம் உணவு எப்படி கொடுக்கிறது? எல்லாருக்கும் உணவு கொடுக்கும். இதில் ஒரு அதிசயமான வேத ரகசியம் இருக்கு. நாம் எல்லாம் வாழ்க்கை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பொருளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஜெகத் காரணனாகிய சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகியவற்றிற்கு காரணமாகிய அந்த சிவபெருமான், ஐயன் என்ற பெயராலே போற்றப்படுகிற சிவபெருமான் அம்பிகையிடம், அதாவது தன்னுடைய மனைவியிடம், இந்த 2 படி நெல், இந்த 2 படி நெல்லை வச்சு இந்த உலகத்தை எல்லாம் பரிபாலனம் பண்ணிக்கோ, எல்லாருக்கும் உணவு கொடுத்து விடு என்று சொன்னாரா. நம்ம வீட்டில் அப்படி ஒரு படி அரிசியை கொண்டு வந்து கொடுத்து 1000 பேத்துக்கு உணவு செய் என்று சொன்னால் என்ன பண்ணியிருப்போம்? கோவப்பட்டிருப்போம். ஆனால் அந்த அம்பிகை கோவப்படலை. இந்த 2 படி கிடைத்ததே, அந்த 2 படியை கொண்டுதான் இந்த உலகத்திற்கெல்லாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகமாக விளங்கக்கூடிய கோடானு கோடி ஜீவராசிகளுக்கும் அன்று முதல் சிருஷ்டி என்ற உலகம் தோன்றியது முதல் இன்று வரைக்கும் அந்த 2 படி நெல்லை கொண்டுதான் படைத்து கொண்டு இருக்கிறாளாம், காப்பாற்றி கொண்டு இருக்கிறாளாம் அந்த அம்பிகை. ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு. 57வது பாடல். அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி, ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் 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 பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உந்தன் மெய்யருளே, இதுவோ உந்தன் மெய்யருளே, இதுவோ உந்தன் மெய்யருளே. ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி, ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பசுந்தமிழ் பசுந்தமிழ்